சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான தேங்காய் பால் சாதம் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் ஒரு 3 வெங்காயம் போல் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக. அதையும் கொட்டி நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக இதில் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அது கூடவே 4 கீறி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இதுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு அரை தக்காளியை போல் நான் சேர்த்துருக்கேன். அந்த அளவே போதும். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இது கூடவே தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கி எல்லாமே சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ நான் இஞ்சி, பூண்டு, புதினா தழை சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. நீங்கள் புதினா தேவையில்லைனாலும் இஞ்சி, பூண்டு மட்டும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ கெட்டியான தயிர் கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிங்க. எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமன் நம்ம புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். ஒரு கப்பு ரைஸ்னால் 2 கப் பால் சேர்த்துங்க. இப்போ நான் ஒரு கப்பு திக்கான பால் சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நான் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊறின அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ குக்கரில் விசில் வைக்க போகிறது கிடையாது. விசில் வைக்காதே நான் இந்த சாதம் செய்ய போகிறேன். நல்லா கொதிச்சிடுச்சு. அரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அரிசி நான் ஊற வச்சிட்டேன்.
சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் மூடி வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிடாத. நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ நம்ம குக்கரை சிம்மில் வச்சுட்டு மூடிடுங்க. நான் எதுவும் போடலை, அதனால் விசில் வராது. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். பாருங்கள் சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சி. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் சூப்பரான சுவையான தேங்காய் பால் சாதம் சரியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான தேங்காய் பால் சாதம். நன்றி.